Hi students, இப்போ PHP program operators யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ PHP ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூவை ஒரு 10, 20 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கொடுக்கும்போது அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நார்மலாக நம்ம மற்ற மேத்தமெட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா a = 10 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் போடுவோம். ஸோ இதுவே வந்து C++ அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் கொஞ்சம் நம்ம வந்து அதனுடைய டைப்பை சொல்லி a அப்படின்னு போட்டு 10 அப்படின்னு போடுவோம். ஸோ இது வந்து C++ல போடுவோம். ஸோ இப்போ PHP அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது அதை டாலர் சிம்பிளில் தான் டிக்ளேர் பண்ணணும். ஸோ டாலர் அப்படின்னு போட்டு a அப்படின்னு போட்டு =10 அப்படின்னு போடணும். ஸோ நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய இது ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லுவோம் மேத்தமெட்டிக்கில். பட் C++ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம், அதோட டைப்பை சொல்லியிருப்போம். ஸோ டைப்பை நம்ம வந்து இன்டிஜர்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த ஏழு இன்டிஜர் வேலையை தான் நம்ம வந்து கொடுக்க முடியும். பட் இங்கே அப்படி கிடையாது. நம்ம எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வேரியபிளை நம்ம சொல்லணும். இப்போ 10 அப்படின்னு கொடுக்கும்போது a = இன்டிஜர் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேரியபிளை நம்ம வந்து வேல்யூஸை ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி ஆப்ரேட்டர்ஸ் எக்ஸிக்யூஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ரைட், இப்போ நான் வந்து PHP ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ப்ரோக்ராமை. ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி PHP அப்படின்னு போட்டு என்டர் தட்டுங்க. இப்போ வந்து நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ டாலர் யூஸ் பண்ணணும், $a. இப்போ வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போடுறேன், =to அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ 10 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா a 10 அப்படிங்கிற வேல்யூ ஏக்கு அசைன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அண்ட் செகண்ட் வேரியபிள் பின்னு போடுறேன். அண்ட் தென் 20 அப்படின்னு போடுறேன். ஸோ 20 அப்படிங்கிற இப்போ வேல்யூ வந்து பியில் அசைன் ஆகுது அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி $a arithmetic ஆப்ரேட் $b செமிகோலன் போடுறேன். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் செமிகோலன் போடணும். அண்ட் தேர்ட்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அவுட்புட் எடுக்கணும்னா எக்கோ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். எக்கோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்து நான் வந்து the values of a is அப்படின்னு போட்டு கமா போட்டேன். இப்போ வந்து நான் அந்த a வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும், $a. அண்ட் தென் செகண்ட் அதே தான் எக்கோ ஸ்டேட்மெண்ட், the values of b is $b அப்படின்னு கொடுத்தீங்கன்னா b யோட வேல்யூ டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல வந்து எப்போ ஒரு வேரியபிள் போடும்போது அந்த வேரியபிள் என்ன வேல்யூ அசைன் ஆச்சோ அந்த வேல்யூ இதை டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை நீங்கள் டபுள் கொட்டேஷனை இது இங்கே வரைக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேரியபிளும் சேர்ந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதையும் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு. the values third வந்து ஆட் பண்ணினா sum of a and b is அப்படின்னு போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா $x அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்துட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா இதை வந்து சேவ் கொடுக்குறேன். ஸோ நார்மலாக வந்து சேவ் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா first.php அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணோம்னா நம்மளுடைய சர்வரில் தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ சர்வர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நம்ம அப்பாச்சி ஸ்டார்ட் கொடுத்துடணும். தென் நம்ம சர்வர் கனெக்ட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணணும். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வர் கனெக்ட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எஸ், வெல்கம் டு எக்ஸாம் சர்வர் அப்படின்னு வந்திருக்கு. ஜாம் ஃபார் விண்டோஸ் 7.22 வந்திருக்கு. கரெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போனீங்க அப்படின்னா PHP கோட் first.php அப்படிங்கிறது ஃபைலோட நேம். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஜாம் சர்வரை எங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அது இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து லோக்கல் டிஸ்க் சியில் போகும். சி போய்க்குங்க. சியில் போய் பார்த்தீங்கன்னா ஜாம்குள்ளே போங்க. இதில் போய் எப்பவுமே HT டாக்ஸ்குள்ளே போங்க.
இங்கே போய் PHP கோடுன்னு இருக்குல்ல, இது கூட தான் நம்ம இந்த ஃபைல் இருக்குது. ஸோ PHP கோடுக்குள்ளே இந்த ஃபைல் இருக்குது. ஸோ அப்போ வந்து நீ இந்த இடத்துல PHP கோட் பேக்ஸ்லாஷ் போட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலோட நேம் ஃபர்ஸ்ட் டாட் PHP என்று தட்டுங்க. இப்போ அது ரன் ஆகும். வார்னிங் யூஸ் த கான்ஸ்டன்ட். நம்ம வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே ஆகுது. ஸோ நம்ம அந்த கோடிங்கை அகைன் செக் பண்ணலாம். வாட் இஸ் த மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி எஸ் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்கள், எஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் எ மிஸ்டேக். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டாலராக மாற்றுவோம். எஸ் மாற்றிட்டோம். அண்ட் தென் இப்போ பார்க்கலாம், ரீஃப்ரெஷ் கொடுத்து பார்ப்போம். எஸ் இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் என்ன அப்படின்னா எல்லாம் ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து பிரேக் கொடுக்கணும். பிரேக் வந்து நம்ம வந்து இங்கேயே கொடுக்கலாம் பிரேக், இல்லை தனியாக கூட இங்கே நம்ம வந்து கமா போட்டு பிரேக் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளேயே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எக்ஸ்க்ளூஷன் ஆயிரும். BR கொஞ்சம் கேப் விட்டுக்குங்க. அதே மாதிரி இங்கே BR இப்போ ரீஃப்ரெஷ் கொடுக்கலாம். எஸ் இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இதாக இருக்குது. பட் ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே BR கொடுத்தங்காட்டி இந்த வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு, இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ நம்ம அதனால் வந்து இந்த கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த BR என்ன பண்ணணும் அப்படின்னா எரேஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ டிஸ்பிளே ஆனதுக்கு பின்னால் கொடுக்கணும். ஸோ இங்கே என்ன ஈஸியாக கொடுக்கலாம், கமா போட்டுங்க, மறுபடியும் சிங்கிள் கொட்டேஷன் போடுங்க BR. அப்போ வந்து இது ஃபுல்லாக டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் லைன் பிரேக் கிடைக்கும். அண்ட் தென் இதுவும் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா லைன் பிரேக் கிடைக்கணும். எஸ் சேவ் ரீஃப்ரெஷ். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆயிருக்கு. எஸ் சம் ஆஃப் A by B is 30. இந்த இடத்துல கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கேப் இருந்தால் நல்லாயிருக்கும். எந்த இடத்துல கேப் வரல அப்படின்னா கொஞ்சம் நாம் கேப் விடணும். ப்ரௌசர் எஸ் கேப் கிடச்சிருக்கு. இப்போ இதெல்லாமே கொஞ்சம் போல்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து இந்த இடத்துல H1 அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணலாம். H1 and then H1 close. ஃபர்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஃபுல்லாகவே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ ஏன் அப்படி டிஸ்பிளே ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ இது மட்டும் தான் நம்ம H1 டிஸ்பிளே ஆகும், இது H1 டிஸ்பிளே ஆகாது. ஸோ நீங்கள் நினைக்கலாம், சார் இந்த டேக்கு ஏன் வந்து நம்ம சிங்கிள் கொட்டேஷன் டபுள் கொட்டேஷன் கொடுக்குறோம், இங்கே கொடுத்து பார்க்க இங்கே கொடுக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சரி இங்கே கொடுத்து பாருங்கள் என்ன நடக்குன்னு. ஸோ கொடுக்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. பர்ஸ் எரர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து PHP கோடு தான் முழுக்க டைப் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து அது மாதிரி கொடுக்க முடியாது. ஸோ எவ்ரிதிங் வில் பி erased. ஓகே, இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கோம். நம்மளுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக PHPயில் வந்து நம்ம ஒரு அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு முற்றிலும் மாறுபட்ட மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கிரேட்டர் தென் அப்படின்னு கொடுக்குறேன், சார் லெஸ் தென் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த எக்ஸில் என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவை விட பி பெருசுன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். அப்போ எக்ஸில் என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொன்னால், இந்த இடத்துல சம் ஆஃப் A and B is அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ சம் அப்படின்னு போட்டால் அந்த மீனிங் மாறும். அதனால் என்ன பண்ணலாம், ஸோ இது பண்ண வேணாம்.
எஸ் இப்போ பாருங்கள் அந்த இடத்துல வேல்யூஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். எஸ் 1 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. அண்ட் தென் இந்த இடத்துல நான் வந்து ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். $A $B what's the answer அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்க செக் பண்ணும். இது வந்து ட்ரூ அப்படின்னு வரும், இது வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ இங்கே வந்து இந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ 1, இந்த இடத்துல வேல்யூ 0. ஸோ சென்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆப்ரேட்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது போத் ஆர் ட்ரூனா மட்டும்தான் இந்த இடத்துல ட்ரூங்கிற வேல்யூ ஸ்டோர் ஆகும். அதர்வைஸ் ஒன்று நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆனாவே வந்து இங்கே வந்து 0 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே வந்து 0 ஆனதுனால இந்த எக்ஸ் வந்து 0ன்னு ஸ்டோர் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்கும்போது ஓகே டிஸ்பிளே ஆகலை. வாட்ஸ் த மீனிங்? ஏதோ தப்பு இருக்குது. ஒருவேளை இந்த பேராந்திஸ் போட்டதுனால ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதை ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணலாம். again டைப் பண்ணலாம் $A less than $B and operator $A greater than $B. So now is actually ஸ்டோர் ஆகுமா? ஆகல. ஸோ வாட் இஸ் த மிஸ்டேக் ரைட் நவ் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம டாலர் போடவே இல்லை. டாலர் போட்டிருந்தோம், ஏன் அது டிஸ்பிளே ஆகலை? எஸ் இங்கே ஒன்று டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் ஏன் வந்து இது டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா அண்ட் 0 நம்ம டிஸ்பிளே ஆகணும். ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வேல்யூ தருதான், வரல. ஸோ எக்ஸார் யூஸ் பண்ணி பார்ப்போம். எக்ஸார் வருது. ஸோ இதுக்கான ட்ரூத் டேபிள் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுட்டு நம்ம யூஸ் பண்ணது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ அடுத்த ப்ரோக்ராமில் நம்ம வந்து கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த ப்ரோக்ராமில் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படிங்கிறத ஃபுல் பேஸ்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.